இந்த பகுதியில வாழ்ற மக்கள் மேல அந்த அளவுக்கு அவர் ஒரு அன்பு வச்சிருக்கிறாரு. யார் யாருக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க? ஒரு முறை மனோ அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகள் கொடுத்து பாருங்க. அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ராயபுரமே ராயல்புரமா மாத்தி தரேன்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. அதுக்கான நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஒவ்வொரு முறையும் அதிமுக இங்க ஜெயிக்கும் போது உங்க மனசுல ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வருவாங்க, ஜெயிச்ச உடனே இந்த பக்கம் வருவாங்க, ஜெயிச்ச உடனே எங்களுக்கு ஏதோ நல்லது செய்வாங்க நான் நினைக்கிறாங்க. ஆனா 15 வருஷம் நான் கேட்கல, கடந்த 5 வருஷமா நான் கேட்கிறேன். நீங்க 2011 ஜெயக்குமார் அவர்களுக்கு ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சீங்க. அதுக்கப்புறம் ஒரே முறையாவது இந்த பக்கம் வந்தாரா? ஜெயிக்க வச்சுட்டு போயிட்டாரு. அம்மா என்ன பண்ணாங்க? உடனே அவருக்கு சபாநாயகர் பதவி கொடுத்தாரு. 2 வருஷத்துக்கு அப்புறம் சபாநாயகர் பதவியில இருந்து தூக்குனாங்க. ஜெயிக்க வச்சது நீங்க, பதவியில இருந்து தூக்குனது அவங்க. உங்ககிட்ட கேள்வியும் வரல, எதுக்கு தூக்குறாங்க அதுக்கான ஒரு எந்த ஒரு விரும்பம் உங்களுக்கு கொடுக்கல. ஏன் தூக்குனா கிடையாது. தெரியுமா உங்களுக்கு எதுக்கு தூக்குனாங்க? தெரியாது. ஏன்னா யாருக்குமே சொல்லல. ஒரு தவறு பண்ணிருப்பாங்க, அதுக்காக ஒரு பதவியில இருந்து தூக்க முடியும். நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்கும்போது ஒரு தவறு பண்ணா அதுக்காக ஒரு பதவியில இருந்து அந்த பதவியில இருந்து தூக்குவாங்க. இல்ல ஒரு தவறு நடக்கும் போது அந்த தவறுக்காக ஒரு தண்டனை இருக்கும். ஒரு தவறு பண்ணாரு, அதுக்காக பதவியில இருந்து தூக்குனீங்க. அப்படி தவறு பண்ண ஜெயக்குமார் அவர்களுக்கு ஏன் மறுபடியும் நீங்க ஒரு சீட் கொடுத்திருக்கீங்க? அப்ப அவர் பண்ண தவறு தீர்த்துக்காரா? இல்ல தவறு பண்ண அம்மையார் என்ன சொல்லிருப்பாங்க? நீ என்ன தவறு பண்ணி அதுல எனக்கு கமிஷன் வரல, இந்த தடவை மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பு தர, இந்த தடவை நீ கமிஷன் எனக்கு நேரம் வரணும், அதுக்காக மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்களா? மக்கள் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் கடந்த 5 வருஷத்துல அதிமுக தமிழ்நாடு முழுவதும் எங்குமே மக்கள் நேர்ல அம்மையார் ஜெயலலிதா சந்திச்சதே கிடையாது. நல்லதுக்கு கெட்டதுக்கு எதுக்குமே வந்ததே கிடையாது. ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹிட்லர் ஆட்சி சொல்றோம், அந்த ஹிட்லர் ஆட்சி மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. போன டிசம்பர் மாதத்துல இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு தமிழ்நாட்டில் இருந்தும் இந்த பகுதியில பக்கத்துல ஆர்கே நகர், சீதாப்பேட்டை, ஒவ்வொரு இடத்துலயும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் கூட சந்திச்சுக்கிறதுக்காக வரல. அவங்களுக்கு தொகுதி தானே பக்கத்துல ஆர்கேபுரம், ஆர்கே நகர், அங்க வந்தாங்களா? அங்க கூட வரல. வரும்போது என்ன பண்ணாங்க? 10 நிமிஷம் தான், வண்டியில இருந்து கூட இறங்கல. இறங்கி வாக்காளர் பேரு மக்களை மட்டும்தான் சொல்லி இருக்காங்க. வண்டியில உட்கார்ந்துட்டு மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன கேட்கறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடையாது. ஏன்னா சர்வாதிகாரி ஆட்சியில் என்ன நினைக்கிறாங்க? நான் சொல்றதா சரி, நான் செஞ்சதா சரி, மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க, நான் என்ன பண்ணாலும் நீங்க தாங்கிதான் ஆகணும். உங்களுக்கு என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க? பணம் கொடுத்து ஓட்டு போட்டீங்கல்ல, பணம் கொடுத்தோம், கை நீட்டி வாங்கினீங்கல்ல, அப்புறம் நான் என்ன சொல்றேன் அது கேளுங்க. நீங்க நான் அடிமைங்களா?